வணக்கம். என் பெயர் டாக்டர் சாய்ந்த புருதவன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் போடாக்ஸ் பற்றி பேசப் போகிறோம். பல நேரங்களில் பாலிசிஸ் நோயாளிகள் வருகிறார்கள் மற்றும் அவர்கள் கேட்கிறார்கள், நாங்கள் போடாக்ஸ் செய்யவா அல்லது செய்யவா? போடாக்ஸின் நன்மைகள் என்ன அல்லது தீமைகள் என்ன? அப்படியானால் ஓட்டர்களை நாங்கள் புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம். போடாக்ஸ் இந்த நோயாளிகளுக்கு கொடுக்கப்படுகிறது. அதன் நன்மைகள் மற்றும் தீமைகள். போடாக்ஸு என்பது ஒரு மருந்து. இது எங்கு கொடுக்கப்படுகிறதோ அந்த பகுதியில் பகவாதம் ஏற்படும். இப்போது யாரோ ஒருவரின் கை மிகவும் இறுக்கமாக இருக்கிறது, திறக்கவே முடியவில்லை, திறக்கிறது மற்றும் மீண்டும் மூடிக்கொள்கிறது. அப்படியானால் இந்த நோயாளிக்கு நான் போடாக்ஸ் செலுத்தினால் இந்த தசை மேலும் நன்றாக பகவாதம் அடையும் மற்றும் கை தளர்வாகிவிடும். அதாவது அது சிறிது தளர்வாக இருந்தது, ஆனால் அது இறுக்கமான தசை வலிமையாகவும் இருந்தது. ஆனால் நான் போடாக்ஸ் கொடுத்தால் அது பக்கவாதம் ஏற்படும். ஆனால் அது தளர்வான வகையில் இருக்கும், தசைகள் தளர்ந்து கீழே இறங்கும். இந்த போடாக்ஸ் ஊசி அதிகமான தசை இறுக்கம் உள்ள பால்சி நோயாளிகளுக்கு பரிந்துரைக்கப்படுகிறது. இப்போது கேள்வி எழுகிறது, போடாக்ஸ் ஒரு நிரந்தர சிகிச்சையா என்றால் இதற்கு பதில் இல்லை. போடாக்ஸ் என்பது தற்காலிக சிகிச்சை, தற்காலிக நிவாரணம் அளிக்கிறது. 2-3 மாதங்கள் 6 மாதங்கள் வரை நிவாரணம் அளிக்கிறது. அதன் பிறகு மீண்டும் ஏற்படுகிறது. அடிக்கடி கேட்கிறார்கள், சரி டாக்டர் சார், இதன் செலவு என்ன இருக்கும்? பாருங்கள், தயாரிப்புகளின் மதிப்பை நான் சொல்ல மாட்டேன், ஆனால் அதன் சராசரி செலவு அது குறைந்தபட்சம் 40-50 ரூபாய் இருக்கும். மேலும் நீங்கள் ஒவ்வொரு 4 மாதங்களுக்கு பிறகும் 6 மாதங்களுக்கு மீண்டும் இதை செய்ய வேண்டும். அடுத்த கேள்வி, நான் போடாக்ஸ் எடுத்திருந்தால் நான் மீண்டும் வேலை செய்யக்கூடியவராக ஆகுவேனா? பதில் இல்லை. போடாக்ஸ் என்பது உள்ளூராகும், அதாவது உங்கள் தசைகளை தளர்த்துகிறது. அதனால் இந்த தளர்ந்த தசை தளர்ந்திருக்கும் வரை நீங்கள் எந்த சிகிச்சையையும் செய்யுங்கள், எந்த உடற்பயிற்சியையும் செய்யுங்கள், உங்களுக்கு விளைவுகள் தெரியாது. ஏனெனில் நீங்கள் 2ஆம் நிலை தளர்வை தானே வைத்திருக்கிறீர்கள். அதாவது ஒரு முறை உங்கள் மூளையில் ஏற்பட்ட சேதம், காய்ச்சல் காரணமாக தளர்வு ஏற்பட்டது. அது முதலில் திடமாக இருந்தது. நீங்கள் என்ன செய்தீர்கள் என்றால் 2ஆம் நிலை தளர்வை ஏற்படுத்தி அதை சமமாக்கினீர்கள், திடத்தன்மையை நீக்கினீர்கள். ஆனால் நீங்கள் இதனால் நம்பிக்கை வைத்தால் இது சரியாகிவிடும், இந்த நேரத்தில் மீண்டும் நடக்கக்கூடியதாக ஆகிவிடும். அப்படிப்பட்ட வாய்ப்புகள் அடுத்ததாக இல்லை. அடுத்த தளர்வு ஏற்பட்ட நோயாளியை ஒருபோதும் வோட்க்கு பரிந்துரைக்க மாட்டேன். ஏன் பரிந்துரைக்க மாட்டேன் என்பதையும் புரிந்து கொள்ள முயலுவோம். ஒருவருக்கு ஸ்பாஸ்டிசிட்டி தபாம் இருந்தால் அது மூளையிலிருந்து வரும் சிக்னல்கள் தசைகளை அடைய முடியாததால்தான். உங்கள் அமைப்பிலிருந்து உங்கள் தசைகளுக்கு சிக்னல்கள் கிடைக்காத போது தசைகளின் தளர்ச்சி அதிகரிக்கிறது. அதாவது அது திடத்தன்மை மற்றும் வலிப்பு ஆகிவிடுகிறது. ஏனெனில் இது பாதுகாப்பான நிலைக்கு கொண்டு செல்லும். ஏன் என்றால் இந்த கை இப்படி கீழே இருந்தால் இடமாக மோதிக்கொண்டே இருக்கும். ஆகவே கடவுள் ஒரு அமைப்பை உருவாக்கியுள்ளார். அந்த சிக்னல் துண்டிக்கப்பட்டால் நீங்கள் உங்கள் திடமான நிலைக்கு, பாதுகாப்பான நிலைக்கு செல்ல வேண்டும். இந்த நிலை எப்போது தளர்ச்சி அடையும் என்றால் மூளையின் சிக்னல் மீண்டும் தசைகளுக்கு இது கிடைக்கத் தொடங்கும் போது. இப்போது கேள்வி என்னவென்றால், இது சாத்தியமா? மீண்டும் மூளையின் எண்ணிக்கை, அமைப்பின் சிக்னல் மீண்டும் உங்கள் தசைகளுக்கு கிடைக்க வேண்டும். இது நியூரோபிளாஸ்டிசிட்டி மூலம் சாத்தியமாகும். இது என்ன? நான் இதை ஒவ்வொரு வீடியோவிலும் விளக்க முயற்சிக்கிறேன். நியூரோபிளாஸ்டிசிட்டி என்பது ஒரு முறைமையாகும். இது மூளையை மிகவும் மேம்படுத்துகிறது. உங்களுக்கு முதன்முறையாக நோய் வந்த நாள் ஞாபகம் இருக்கு. உங்க நிலைமை ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு. பேச முடியாம, நடக்க முடியாம, உட்கார முடியாம. ஆனா அடுத்த 6 மாசத்துல உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டது. உங்க மூளைக்குள்ள இருக்கிற பகுதி இறந்து போச்சு. அது உயிரோட இருக்கணும்னு டாக்டர் சொல்லிக்கிட்டு இருந்தார். இல்லைன்னா இந்த முன்னேற்றம் எப்படி வந்தது? இந்த முன்னேற்றம் எப்படி வந்தது? 6 மாதங்களுக்கு மேல் பழைய வழக்குகளில் நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் முன்னேற்றம் கிடைக்காது. அது பிசல் தெரபி ஆகட்டும், அது டாக்டர் ஆகட்டும், அது மிகவும் நல்ல உரை ஆகட்டும், ஆனால் முன்னேற்றம் மிகுந்த அளவில் காணப்படாது. ஏன்? ஏனெனில் இப்போது மூளை புதிய பிளாஸ்டிசிட்டியை குறைத்துவிட்டது அல்லது நிறுத்திவிட்டது. ஆகையால் நாங்கள் எந்த ஒரு நோயாளியிலும் விரைவாக முன்னேற்றத்தை கொண்டு வர விரும்பினால் நியூரோபிளாஸ்டிசிட்டியை திறக்க வேண்டும், தொடங்க வேண்டும். மற்றும் நாங்கள் தொடங்கும் போது மூளையிலிருந்து உங்கள் தசைகளுக்கு செல்லும் சிக்னல்கள் கூட தொடங்குகின்றன. உங்கள் மயக்கம் நீங்க தொடங்குகிறது. ஆகையால் நாங்கள் எந்த ஒரு நோயாளியிலும் தசை வலிப்பை முடிக்க விரும்பினால் அதற்கான ஒரே வழி அது இயற்கையான வடிவத்திற்கு திரும்புவது, அதாவது உங்கள் தசைகளுக்கு சிக்னல் அனுப்புவது. இதனால் உங்கள்
தசைகளின் உள்ளே உள்ள டோன் சிட்டி தசையின் டோனோ சிட்டி மீண்டும் வர முடியும் மற்றும் உங்கள் கை இது இறுக்கமாக உள்ளது தளர்த்தப்பட முடியும். சாதாரணமாக இதற்கு 3 முதல் 4 மாத காலமாகும். ஆனால் இது மிகவும் எளிதாக அடையக்கூடியது. ஆகையால் தசை வலிப்பு நோயாளிகள் அவர்களுக்கு போட்ஸ் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் கொஞ்சம் கிரிஸ் செய்யப்படுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு இந்த ஆலோசனை நீங்கள் எதையும் செய்யும்போது அதை குறுகிய காலத்திற்காக செய்ய வேண்டாம் என்று கூறுகிறது. 6 மாதங்களுக்கு ஒரு முறை 6 மாதங்களுக்கு பிறகு நீங்கள் அதை மீண்டும் செய்ய வேண்டும் என்று மேலும் நாங்கள் 2ஆம் நிலை செய்கிறோம். நீங்கள் எதை செய்ய வேண்டுமோ அதை ஒரு முறை செய்யுங்கள். அது உங்கள் வாழ்க்கை முழுவதும் உங்களுடன் இருக்கும். அதற்கான ஒரே வழி நியூரோ. நோயாளியின் மனசுல பல கேள்விகள் இருக்கும். டாக்டர் சார் என்ன சொல்றாங்க? என்னால புரியல. என்ன முடிவுகள் வரும்? எனக்கு தெரியல. நான் என்ன சொல்கிறேனோ அதில் பலர் ஈடுபட்டுள்ளனர். சிலருக்கு நான் வணக்கம் கூறுகிறேன்.